அழகான உலகம் அசைந்தாடும் உயிர்கள் அன்பில் விளைந்த கனிகள் அகலான இதயம் சுடரான வாழ்வு தெய்வம் உந்தனில்லம் அழகான உலகம் அசைந்தாடும் உயிர்கள் அன்பில் விளைந்த கனிகள் அகலான இதயம் சுடரான வாழ்வு தெய்வம் உந்தனில்லம் அழகான உலகம் அசைந்தாடும் உயிர்கள் அன்பில் விளைந்த கனிகள் அகலான இதயம் சுடரான வாழ்வு தெய்வம் உந்தனில்லம். அம்மா அம்மா அவங்க அழகா வெள்ளை வெள்ளைன்னு இருக்காங்க. சம்மணசாமா அவங்க சிஸ்டர், வெள்ளக்கார சிஸ்டர். சிஸ்டரா? சிஸ்டர் சிஸ்டர் வெள்ளக்கார சிஸ்டர். அம்மா அம்மா நான் சிஸ்டர் ஆகலாமா? ஓ ஆகலாமே. ஆகலாமா? நானும் சிஸ்டர் ஆகலாமா? நான் சிஸ்டர். நான் கண்டிப்பா சிஸ்டர் ஆவேன். சிஸ்டர் ஆனா வெள்ளை வெள்ளேர்னு சம்மனசு போல ஆயிருவேன். என் வாழ்வை பரிசளித்து வாழ்த்து சொன்னாய் வாழும் தெய்வம் நீயே செயற்கரிய செயல் புரியும் ஊக்கம் தந்தாய் தொடரும் இந்த பயணம் என் வாழ்வை பரிசளித்து வாழ்த்து சொன்னாய் வாழும் தெய்வம் நீயே செயற்கரிய செயல் புரியும் ஊக்கம் தந்தாய் தொடரும் இந்த பயணம் என் தாயாக நீ இருந்தாய் தந்தை அன்பாலே அரவணைத்தாய் என் தாயாக நீ இருந்தாய் தந்தை அன்பாலே அரவணைத்தாய் நல் நண்பனாக வந்து உறவு தோள் கொடுத்து இன்ப பாடல் இசைத்தாய் பாதைக்கு விளக்கானாய். அழகான உலகம் அசைந்தாடும் உயிர்கள் அன்பில் விளைந்த கனிகள் அகலான இதயம் சுடரான வாழ்வு தெய்வம் உந்தனில்லம். ஸ்கொலாஸ்டிகா என்னும் நான் தூய அகுஸ்தினார் சபையின் உறுப்பினராக சபை ஒழுங்குகளை கடைபிடித்து கற்பு, ஏழ்மை, கீழ்ப்படிதலுடன் வாழ வாக்களிக்கிறேன். இந்த புவி வாழ சிந்தும் மழையாக வந்து வளமை ஊட்டுகின்றாய் மண்ணில் உயிர் வாழ நல்ல பயிராக நின்று நிறைவை என்னில் தந்தாய் இந்த புவி வாழ சிந்தும் மழையாக வந்து வளமை ஊட்டுகின்றாய் மண்ணில் உயிர் வாழ நல்ல பயிராக நின்று நிறைவை என்னில் தந்தாய்
உயர் நோக்காக உளம் நுழைந்தாய், உயிர் மூச்சாக எனில் கலந்தாய். உயர் நோக்காக உளம் நுழைந்தாய், உயிர் மூச்சாக எனில் கலந்தாய். முழு மனிதனாக வந்து உறவு பாடம் தந்த உனது ஆட்சி அமைப்பே, சமநீதி மலரச் செய்வேன். அழகான உலகம் அசைந்தாடும் உயிர்கள் அன்பில் விளைந்த கனிகள், அகலான இதயம் சுடரான வாழ்வு தெய்வம் உந்தன் இல்லம். அழகான உலகம் அசைந்தாடும் உயிர்கள் அன்பில் விளைந்த கனிகள், அகலான இதயம் சுடரான வாழ்வு தெய்வம் உந்தன் இல்லம். அழகான உலகம் அசைந்தாடும் உயிர்கள் அன்பில் விளைந்த கனிகள், அகலான இதயம் சுடரான வாழ்வு தெய்வம் உந்தன் இல்லம். இயேசுவின் திரு இருதய சகோதரிகள் சபை திரு தந்தையின் ஆளுமைக்கு உயர்த்தப்பட்ட நிகழ்வை ஒரு பெரு நிகழ்வாக இன்று வேலூர் மறை மாவட்டம் கொண்டாடுகிறது. ஏனெனில் இச்சபையின் விதை இம்மறை மண்ணில் தொடக்க காலத்தில் ஊன்றப்பட்டு அதற்கு நல் வழிகாட்டியாக பாதுகாப்பு அரணாக இருந்து உரமிட்டு நீர் பாய்ச்சி நல்ல கனிகளை கொடுக்கும் நல் மரமாக அகில உலக திருச்சபைக்கு அர்ப்பணிப்பதில் இம்மறை மாவட்டம் இன்று பெருமிதம் கொள்ளுகிறது, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறது. ஆகவே இம்மறை மாவட்டத்தோடு இயேசுவின் திரு இருதய சபை அருட்சகோதரிகளோடு சேர்ந்து நாமும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இத்திருப்பலியில் அர்ப்பணமாக்கினேன். இறைவா இறைவா உம் பதம் பணிந்து வந்தேன், என்னை முழுவதும் உமக்கு தந்தேன். என்னை இழந்தேன் அர்ப்பணமாக்கினேன். இறைவா இறைவா உம் பதம் பணிந்து வந்தேன், என்னை முழுவதும் உமக்கு தந்தேன். என்னை இழந்தேன் அர்ப்பணமாக்கினேன். பகிர்ந்து கொண்டே திராட்சை ரசமாய் தியாகத்தில் வாழ உழைப்பினை கொண்டு வந்தே. வெண்ணிற அப்பமாய் தூய்மையில் வாழ அன்பினை. சொல்லில் வருவது பாதி, நெஞ்சில் தூங்கி கிடப்பது மீதி என்று சொல்வார்கள். இதய சபையின் முப்பெரும் விழாவில் தமிழகத்தின் தலைசிறந்த ஆளுமைகள் 8 பேராயர்கள் ஆயர்கள் கலந்து கொள்வதால் நெஞ்சம் நெகிழ்கின்றது. மின்சாரம் பாய்ந்தது போன்ற மட்டற்ற மகிழ்ச்சி. என் ஈர இதயத்தில் தங்கியிருக்கும் ஆயிரம் நன்றி உணர்வுகளுக்கு வார்த்தை வடிவம் கொடுத்து சொல்லில் வடிப்பது எளிதல்ல. பழம்பெரும் பெருமை கொண்ட மதுரை மறை மாநிலத்தின் பேராயர், தமிழக திருச்சபையின் தலைமை ஆயர் மேதகு ஆண்டனி பாப்புசாமி அவர்கள் எந்த சூழலிலும் புறம் கொடாதவர், எவர் குறித்தும் புறம் பேசாதவர்,
இடையறாது இயங்கிக் கொண்டிருக்கும் பண்பாளர் படைப்பாளர் இங்கு வந்து கலந்து கொண்டதால் எமக்கு பெருமை. வாழ்த்துக்களும் நன்றிகளும். எம் சபை மீதும் கனிந்த அன்பு கொண்டவர் எம் பரிபாலகர் பாசமிகு சவுந்தரராஜ் ஆண்டகை. நான் கரைந்தபோது கைபிடித்து கூட்டி வந்து கரை சேர்ப்பவர் என்று கவியரசு வைரமுத்து தனது தாயை பற்றி எழுதுவார். இதய சபையின் சிறு பிள்ளைகள் எங்களையும் நிறை குறைகளோடு நேசித்து அன்பு செய்பவர். திருத்திக் கொள்ள வேண்டியவைகளை கூட மென்மையாக சுட்டிக்காட்டும் அசாதாரணமானவர். காலத்தால் இவர் செய்த உதவிகளை இதய சபையின் மூச்சு இருக்கும் வரை மறக்க முடியாது. எமது இன்றைய உயர்நிலைக்கும் விழாவுக்கும் இவரே அடித்தளம். மேதகு ஆயர் சவுந்தரராஜ் அவர்களுக்கும் அனைவரது வரவேற்பும் நன்றிகளும். என் இதயத்தில் தங்கியிருக்கும் நினைவுகளும் நன்றிகளும் இங்கே குழுமியிருக்கும் எத்தனையோ பிரபலங்களை எண்ணி பார்க்கிறது. இதய சபையின் 30 விழாவில் கலந்து கொள்ளும் மாபெரும் தமிழக ஆளுமைகள் இவர்கள். பல்வேறு மறைமாவட்டங்களிலிருந்து ஆயர் பிரதிநிதிகளாக வந்திருப்பவர்கள். பாண்டிச்சேரி மறைமாவட்டத்திலிருந்து அருள் தந்தை லூயிஸ், தஞ்சாவூர் மறைமாவட்டத்திலிருந்து அருள் தந்தை சகாயராஜ், இன்னும் வேலூர் மறைமாவட்டத்தில் தொடர்ந்து எங்களுக்கு ஆயர்களோடு பக்கபலமாக இருந்து வழிநடத்தி வந்த அருள் தந்தை நம்பிக்கைராஜ், அருள் தந்தை ஸ்டீஃபன், அருள் தந்தை ஜோ லூர்துசாமி, அருள் தந்தை ஜான் ராபர்ட், இன்னும் தொடர் வழிகாட்டுதலால் எங்களுக்கு உதவி செய்து வரும் ஃபாதர் சேவியர், ஃபாதர் லாசர், ஃபாதர் மத்தியாஸ், ஃபாதர் ஜான் பேப்டிஸ்ட், ஃபாதர் மங்கள டேவிட், இன்னும் இங்கு குழுமியிருக்கும் பல்வேறு மறைமாவட்டங்களிலிருந்து வந்திருக்கின்ற அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள் அனைவரையும் இந்த நேரத்தில் நினைத்து ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். பல்வேறு துறவர சபைகளிலிருந்து அதன் சபை அதிபர்கள் இங்கு வந்து எங்களை வாழ்த்த வந்திருக்கின்றார்கள். இயேசுவின் இதய சபை சகோதரர் அதிபர் பிரதர் விக்டர் தாஸ், சேக்ரட் ஹார்ட் டூட்டுக்குரின் சேக்ரட் ஹார்ட் சிஸ்டர்ஸ், மதர் ஜெனரல் மதர் மேரி, எஃப்எஸ்ஜே சபை தலைவி ரெவரன் பிரதர் எட்வர்ட் பிரான்சிஸ், ரெவரன் சிஸ்டர் சகாய சத்யா, சென்ட் ஆன்ஸ் ப்ராவின்ஸ் சென்னை ப்ரொவின்ஷியல், சேவா மிஷனரி ப்ரொவின்ஷியல் சிஸ்டர் அற்புத தெரஸ், சலேஷியன் ப்ரொவின்ஷியல் மதர் மரிய நிர்மலா லாசர், ஐசிஎம் ப்ரொவின்ஷியல் மதர் சவேரியா, Daughters of Mary Provincial Mother Rose Francis, CTC Provincial Sister Amalor Mary, Holy Cross Father Provincial Reverend Father Justin Thiraviam, Vice Provincial of Hospital Order of St. John of God, Bonseckers Chennai Counselor Sisters, Sacred Heart Tootugreen Counselor Sisters, இன்னும் பல்வேறு துறவர சபைகளிலிருந்து வந்திருக்கின்ற கவுன்சிலர்ஸ், ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், அருள் சகோதரிகள் அனைவருக்கும், அருள் சகோதரர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். என்னோடு கல்லூரி காலம் முதல் உயர்ந்த லட்சியமும் சிறந்த சமூக கனவுகளும் கொண்டு பயணம் செய்யும் என் பாசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய நாகர்கோவில் பாராளுமன்ற தொகுதி முன்னாள் உறுப்பினர் மாண்புமிகு திருமதி ஹெலன் டேவிட்சன் அவர்களுக்கும், இரவு பகலாக இந்த தொகுதியில் சேவைகளை அறிந்து தேவைகளை அறிந்து
நாங்கள் கேட்கும் முன்பே உதவிக்கரம் நீட்டும் வேலூர் சட்டமன்ற மக்களுக்காக அயராது உழைக்கும் திருவாளர் கார்த்திகேயன் அவர்களுக்கும் எம் உளம் நிறைந்த பாராட்டுகளும் நன்றிகளும். பல பணிகளுக்கு மத்தியிலும் எங்களோடு இருந்து இந்த மகிழ்ச்சியில் எங்களோடு பங்கு கொண்டு எம் சபைக்கு நீங்கள் பெருமை சேர்த்ததை நாங்கள் ஒருபோதும் மறக்க மாட்டோம். அனைவருக்கும் நன்றிகள். இன்றைய விழா ஒரு பங்கேற்பு விழா என்று சொல்வேன். இதய சபையின் இளம் பிஞ்சுகள் எத்தனையோ பேர் இரவு பகலாக எழுத்து பாடல் கலை மாமணிகளாய் உழைத்தார்கள். பாராட்டுக்கள். சிகரங்களை நோக்கி என்று ஒரு கவிதை தொடரை எங்கோ வாசித்தேன். இயேசு என்ற சிகரம் நோக்கி, இறையரசு என்ற சிகரம் நோக்கி, ஏழைகள் என்ற சிகரம் நோக்கி நாங்கள் பயணிக்க நீங்கள் அனைவரும் எவ்வளவோ உதவி செய்துள்ளீர்கள். நன்றிகள். வானமே எல்லையாக எங்கள் பயணம் தொடர சேர்ந்து தொடர்ந்து எங்களுக்காக ஜெபிக்க உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. அடுத்த நிகழ்வாக இச்சபை சகோதரிகளால் எழுதப்பட்ட புத்தகங்கள் மற்றும் குறுந்தகடுகள் வெளியீட்டு விழா இப்பொழுது நட இருக்கிறது. தமிழகத்திலும் இந்தியாவின் இன்னும் பல மாநிலங்களிலும் தாய் திருச்சபையில் ஏழை எளியோருக்கான பணிகளை இனிதுடன் ஆற்றி இன்று திருத்தந்தையின் சபையாக உயர்வு பெற்று நிற்கும் எம் இதய சபையின் முப்பெரும் விழாவின் சிகரம் விழா சிறப்பு மலராகும். கடந்த கால இனிய நினைவுகளை, வரலாற்றில் கடந்து வந்த பாதைகளை, சபையின் பாதம் பட்ட சுவடுகளை, வரலாறு, வாழ்வு, பணி என்ற பல பரிணாமங்களில் தமிழகத்தின் தலைசிறந்த ஆயர் பெருமக்களின் பல்வேறு துறவற சபை அதிபர்களின் ஆசியுடன் இன்று அழகாக அவதாரம் செய்வதுதான் இந்த விழாவின் சிறப்பு மலர். காலத்தால் அழியாத கற்பனைகளுக்கு அப்பாற்பட்ட இந்த கலைப்பொக்கிஷம் இதய சபையின் உயிர் நாடியாய் எதிர்கால இதய சபை துறவியர் எழுச்சியுடன் எண்ணி பார்க்கும் வரலாற்று பதிவாகும் என்பது உறுதி. இந்த பதிவுக்காய் பல உதவிகள் ஆற்றிய எல்லா நல்ல உள்ளங்களையும் நன்றியுடன் நினைப்பதுடன் இந்த விழா சிறப்பு மலரை ஒருங்கிணைத்த விழா மலர்குழு மற்றும் தலைமை அன்னை அவர்களுக்கும் இதய சபையின் மேலான நன்றிகளை இனிதே வழங்கி இந்த விழா சிறப்பு மலரை வெளியிட்டு எங்கள் மகிழ்வை வெளிப்படுத்த மதுரை உயர் மறைமாவட்ட பேராயர் தமிழக ஆயர் பேரவையின் தலைவர் மேதகு ஆயர் டாக்டர் ஆண்டனி பாப்புசாமி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அதன் முதல் பிரதியை பெற்றுக்கொள்ள திண்டுக்கல் மறைமாவட்டத்தின் இளம் ஆயர் மேதகு டாக்டர் தாமஸ் பால்சாமி அவர்களையும், இரண்டாம் பிரதியை பெற்றுக்கொள்ள எம் முன்னாள் சபை தலைவி அருள் சகோதரி தங்க புஷ்பம் அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். சபை இன்று திருத்தந்தையின் இனிய சபையாக அங்கீகாரம் பெற்று உயர்ந்துள்ளது. இந்த இனிய பொழுதில் இதய சபையின் இளம் எழுத்தாளர்கள் 30 பேர் இணைந்து தங்கள் கூட்டு முயற்சியில் விவிலிய மாமணிகள் என்ற அரிய படைப்பை ஒரு புதிய நூலாக நமக்கு தந்துள்ளார்கள். இளம் துறவிகளின் இணைந்த எழுத்துப்பணி ஒரு சிறப்பான முயற்சி என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை, பாராட்டுவோம். செம்மொழியாம் தமிழ் மொழியில் விவிலிய மாமனிதர்கள் பற்றிய சில நூல்கள் வெளிவந்துள்ளன. இந்த வரிசையில் அதைவிட சற்று மேலே சென்று விவிலிய பெண்கள் 25 பேர் தேர்வு செய்து அரிய நூலாக படைத்திருக்கிறார்கள் எம் இதய சபையின் இளம் எழுத்தாளர்கள். இஸ்ரேலரை வழிநடத்திய மாபெரும் தலைவி தெபோரா, எதிரியின் தலையை கொய்த வீரப்பெண் யூதித்து, இவர்களின் சிகரமாக மணிமகுடமாக நம் அன்னை மரியாள் என பல பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு பெண்களை கடவுளின் கரங்களில் இனிய கருவிகளாக பயன்பட்ட
நல்லுள்ளங்களை அழகாக சித்தரித்துள்ளார்கள். இந்த நூலை தொகுத்து அற்புத நூலாக வடித்திருக்கிறார்கள் எம் சபை தலைவி அருட்சகோதரி அமுதா தியோஸ் அவர்கள். நூலின் ஆசிரியர்களையும் தொகுப்பாசிரியர் எம் சபை தலைவி அருட்சகோதரி அமுதா தியோஸ் அவர்களையும் பாராட்டாமல் இருக்க முடியாது. எங்கள் நன்றிகளும் வாழ்த்துக்களும். தமிழகத்தின் தலைசிறந்த விவிலிய பேரறிஞரும் மூதறிஞருமான நடமாடும் விவிலிய மேதை பேராசிரியர் கு எரோனிமுஸ் அவர்கள் இந்த நூலுக்கு அணிந்துரை வழங்கி நூலுக்கு பெருமை சேர்த்துள்ளார்கள். இந்நூலை வெளியிட நம் பாசமிகு ஆயர் மேதகு சவுந்தரராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நூலின் முதல் பிரதியை பெற்றுக்கொள்ள மேதகு ஆயர் பீட்டர் ரெமிஜியூஸ் அவர்களையும், இரண்டாம் பிரதியை பெற்றுக்கொள்ள நமது முன்னாள் சபை தலைவி அருட்சகோதரி செலின் மேரி அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம். சபையின் வாழ்வில் வரலாற்றில் நிறைந்து நிற்பவர் எம் சபை நிறுவனர் அன்னை ஸ்கொலாஸ்டிகா. அன்னையை பற்றி அவனுக்கு எடுத்து கூற ஆங்கிலத்தில் ஒரு நூல் இல்லாதது பெரும் குறையாகவே இருந்தது. A March Towards the Marginalized என்ற அருமையான நூல் வழியாக நீண்ட காலமாக பலரும் எதிர்பார்த்து காத்திருந்த ஆங்கில நூலை படைத்து எம் சபைக்கும் சபை நிறுவனர் அன்னை ஸ்கொலாஸ்டிகாவுக்கும் பெருமை சேர்த்துள்ளார்கள் எம் சபை தலைவி ரெவரண்ட் மதர் அமுதா தியோஸ் அவர்கள். A March Towards the Marginalized என்ற நூலானது அன்னை ஸ்கொலாஸ்டிகாவின் வரலாற்றை ஆங்கிலத்தில் வடிப்பதாகும். இளமை பருவமும் இறை அழைத்தலும், புயல்கள் பல சந்தித்த கடின வாழ்வு, வேலூர் மறைமாவட்டத்தில் கால்பதித்த காலம், இதய சபையின் இனிய வெற்றி பயணங்கள் என்று 4 முக்கிய பகுதிகளில் அன்னை ஸ்கொலாஸ்டிகாவின் அரிய வாழ்வை மறு ஆய்வு செய்து அவனுக்கு சொல்லியிருக்கிறார் ஆசிரியர் ரெவரண்ட் மதர் அமுதா தியோஸ் அவர்கள். ஒரு சபையின் அடித்தளம், அஸ்திவாரம் அதன் நிறுவனரின் போதனையில் வழிகாட்டுதலில் உள்ளது. எம் அன்னை ஸ்கொலாஸ்டிகாவின் வாழ்வின் லட்சிய கனவான ஆதரவற்றவர்களை தேடிச் சென்று பணி செய்யும் அரிய பயணத்தின் பெரிய சவால்களை, சோதனைகளை, வேதனைகளை, சாதனைகளை, வெற்றிகளை பக்கத்திற்கு பக்கம் ஒவ்வொரு வரியிலும் தத்ரூபமாக பிரதிபலித்து அழகான எளிய நடையில் இந்த அரிய நூலை ஆங்கிலத்தில் படைத்திருக்கிறார் நூலாசிரியர் ரெவரண்ட் மதர் அமுதா தியோஸ் அவர்கள். அன்னை ஸ்கொலாஸ்டிகாவின் வாழ்வு அவனியில் இன்னும் பலரின் இதயத்தில் இயேசுவின் அன்பு தீயை பற்றி எரியச் செய்யும், இறை அரசு பணிக்கு வழி நடத்தும், ஏழைகளின் நிறைவாழ்வை நிஜமாக்கும் என்பதே நூலுக்கும் ஆசிரியருக்கும் பெருமை சேர்ப்பது ஆகும். இந்த அழகான நூலை வடித்த எம் சபை தலைவிக்கு எங்களின் இதயம் நிறை வாழ்த்துக்கள். A March Towards the Marginalized என்ற இந்த நூலுக்கு அணிந்துரை வழங்கி இந்த நூலின் பெருமையை இன்னும் பன்மடங்காக உயர்த்தியுள்ளார்கள் எம் பாசத்திற்குரிய பரிபாலகர் வேலூர் ஆயர் டாக்டர் சவுந்தரராஜு அவர்கள். ஆதரவற்றவர்களின் நிறைவாழ்வை மனதில் கொண்டு அல்லும் பகலும் வாழும் எம் ஆயரின் அணிந்துரை நூலுக்கு மெருகும் பொருளும் பெருமையும் சேர்க்கிறது. அன்னாரை நினைந்து பாராட்டாமல் நன்றி கூறாமல் இருக்க முடியாது. இந்த நூலை வெளியிட சிவகங்கை மறைமாவட்ட ஆயர் மேதகு டாக்டர் சூசை மாணிக்கம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நூலின் முதல் பிரதியை பெற்றுக்கொள்ள இயேசுவின் திரு இருதய சகோதரர்கள் சபை தலைவர் அருட்சகோதரர் விக்டர் தாஸ் அவர்களையும், இரண்டாம் பிரதியை பெற்றுக்கொள்ள தூத்துக்குடி திரு இருதய சபை தலைவி அருட்சகோதரி மேரி அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம்.
ஆழத்திலிருந்து மிதந்து வரும் அனுபவ உணர்வுகளை வார்த்தையில் வடிவமைத்து இசை மேகத்தூறல்களால் இதய ராகங்களாக்கி திருவழிபாட்டு பாடல் தொகுப்பின் குறுந்தட்டாய் இன்றைய விழாக்களின் நினைவாக தயாரித்து இதய ராகங்களாக தந்துள்ளார்கள் எமது திரு இருதய சகோதரிகள். இந்த இதய ராகங்கள் என்ற குறுந்தகட்டினை இன்று இப்பொழுது வெளியிடுவதில் யாம் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். சபையின் வரலாற்று படிவுகளை புரட்டும்போது இறைவன் எமது திரு இருதய சபையினையும் சபையோடு பயணித்த சகோதரிகளையும் வழிநடத்திய நிகழ்வுகள் ஆச்சரியமானது மட்டுமல்ல, அற்புதமானதும் கூட. ஏழை எளிய மக்களுக்கு நல்வாழ்வும் நலவாழ்வும் கொடுக்கும் பணியில் சகோதரிகள் கண்ட இறை அனுபவத்தை கருபொருளாக கொண்டது இதிலுள்ள பாடல்கள். எமது முன்னாள் சபை தலைவி அருட்சகோதரி அன்னம்மாள் தலைமையில் இதய ராகங்கள் என்ற குறுந்தகடு உருவாக உழைத்த எம் சபையின் இசைக்குழுவில் உள்ள அனைத்து சகோதரிகளையும் அவர்களோடு இணைந்து உழைத்த கோட்டாறு மறைமாவட்ட அருட்பணியாளர் நித்திய சகாயம் அவர்களையும் அன்புடன் நினைத்து நன்றி கூறுகின்றோம். இப்பாடல்களை கேட்கும் ஒவ்வொருவரின் இதயங்களையும் எண்ணங்களையும் வருடிச் செல்லும் இசைத்தென்றலாய் வாடிய உள்ளங்களுக்கு வலுவையும் மன அமைதியையும் தரும் தெய்வீக இன்பமாய் அமைய இறைவனை வேண்டி இதய மகிழ்வுடன் இதய ராகங்கள் என்ற இந்த இசை குறுந்தகட்டை வெளியிடுமாறு நமது முன்னாள் சென்னை மயிலை பேராயர் மேதகு டாக்டர் AM சின்னப்பா ஆண்டகை அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அதன் முதல் குறுந்தகட்டை மேதகு ஆயர் டாக்டர் ஜெரோம்தாஸ் ஆண்டகை அவர்களையும் இரண்டாவது குறுந்தகட்டை எமது திரு இருதய சபையின் மூத்த சகோதரி பிலோமின் மேரி அவர்களும் பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். இத்துடன் புத்தகம் மற்றும் குறுந்தகடு வெளியீட்டு விழா முடிவு பெறுகிறது. அடுத்த நிகழ்வாக இயேசுவின் திரு இருதய சகோதரிகள் சபையின் வரலாற்று சுருக்கம் இப்போது வாசிக்கப்படுகிறது. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது நம் கண்களுக்கு வியப்பாயிற்று. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். திருப்பாடல் 118, இறை வார்த்தை 23 மற்றும் 24. என் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவர்களே, அன்பான உள்ளங்களே, மகிழ்ச்சி நிறை உள்ளத்தோடு இறைவனுக்கு நன்றி பலி ஒப்புக்கொடுக்க நாம் அனைவரும் கூடி வந்துள்ளோம். இந்த நல்ல நேரத்தில் வேலூர் மறை மாவட்ட இயேசுவின் திரு இருதய சகோதரிகளாகிய நாங்கள் வேலூர் மறை மாவட்ட முன்னாள் இந்நாள் ஆயர்கள், குருக்கள் மற்றும் இறை மக்கள் அனைவருக்கும் எங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி கூறிக்கொள்கிறோம். இம்மறை மாவட்டத்தில் ஆழ வேரூன்றி பல்வேறு வளர்ச்சி நிலைகளை எட்டி நிற்கும் இம்மகிழ்ச்சியான தருணத்திலே இந்நன்றி திருப்பலியில் பங்கேற்று இறைவனுக்கு நன்றி கூற இயேசுவின் திரு இருதயத்தின் பெயரால் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றோம். கனிந்த அன்பில் இறையரசை பரப்பவும் இயேசுவுடைய திரு இருதயத்திலிருந்து எழும் பரிவன்பையும் இரக்கத்தையும் கொண்டு ஏழை எளியவர்கள், கைவிடப்பட்டோர், வாழ்விழந்த விதவைகள், குழந்தைகள், உடல் மனநிலை பாதிக்கப்பட்டோர், முதியோர், பிணியால் துன்புறுவோர் ஆகியோருக்கு முழு வாழ்வு கொடுக்கவும், சமுதாயத்தில் கடை நிலையில் இருக்கும் மக்களை உயர்த்தவும் அன்னை ஸ்கொலாஸ்டிகா அவர்களால் 1952ஆம் ஆண்டு தூத்துக்குடி மறை மாவட்டம் அழகப்பபுரத்தில் இயேசுவின் சிறிய சகோதரிகள் என்ற பெயரில்
பக்த சபையாக உருவெடுத்ததுதான் என் சபை. 1967ஆம் ஆண்டு கோட்டாறு மறைமாவட்டம் குருசடியிலும் செயல்பட தொடங்குகிறது. மேதகு ஆயர் அந்தோணிமுத்து அவர்களின் பரிந்துரையோடு 1977ஆம் ஆண்டு வேலூர் மறைமாவட்டத்தில் பக்த சபையாக உறுதி செய்யப்பட்டதே என் சபை. தொடக்கநிலை கொள்கை திரட்டும் ஒழுங்குகளும் அங்கீகரிக்கப்படுகின்றது. அந்நாளில் ஆயரின் ஆசியுடனும் திரு இருதய சபை அருட்சகோதரர் தாமஸ் அவர்களின் ஒத்துழைப்புடனும் ஜவ்வாது மழை மற்றும் பத்தியாவரம் பணித்தளங்கள் உறுதி பெறுகின்றன. மேதகு ஆயர் மைக்கேல் அகஸ்டின் ஆண்டகை வேலூர் மறைமாவட்ட ஆயராக பொறுப்பேற்ற போது சபையின் வளர்ச்சி இன்னும் துரிதமாகிறது. நவ கன்னியர் பயிற்சி இல்லம், தலைமையகம், சட்ட நூல் திருத்தம், திருத்தந்தையின் அங்கீகாரம் பெறுதல் யாவும் மேதகு மைக்கேல் அகஸ்டின் ஆண்டகை அவர்களின் உதவியுடன் மிக சிறப்பாக நடைபெறுகிறது. 20/9/1992 திருத்தந்தையிடமிருந்து வேலூர் மறை மாவட்ட சபையாக மாறுவதற்கான அங்கீகார ஆணை கிடைக்கிறது. ஆயரோடு இருந்து செயல்பட்டவர்கள் அப்போதைய நமது தலைமை அன்னை அருட்சகோதரி செலின் மேரி ஆவார். தமது இறுதி நாட்களை ஜெபத்திலும் இறை பிரசன்னத்திலும் செலவிட்ட அன்னை ஸ்கொலாஸ்டிகா 12/10/1993 இறையில் இணைகிறார்கள். வேலூர் மறைமாவட்ட ஆயராக பொறுப்பேற்ற மேதகு ஆயர் ஏஎம் சின்னப்பா ஆண்டகை 11/2/1994 இயேசுவின் திரு இருதய சபை வேலூர் என்று பிரகடனப்படுத்தி வேலூர் மறை மாவட்ட சபையாக அதிகாரபூர்வமாக ஏற்றுக்கொண்டார்கள். எமது சபை ஐரோப்பிய கண்டத்தில் பரவ ஆசி வழங்குகிறார். ஆயரோடு துணை நின்று செயல்பட்டவர் அப்போதைய சபை தலைமை அன்னை அருட்சகோதரி தங்க புஷ்பம் ஆவார். இன்றைய வேலூர் மறைமாவட்ட ஆயரும் எம் பரிபாலகருமான மேதகு ஆயர் சவுந்தரராஜு அவர்கள் திருத்தந்தையின் நேரடி கண்காணிப்பில் இயங்கும் சபையாக மாற வேண்டும் என்று விடுத்த அழைப்பின் பேரில் ஆயர் அவர்களின் கண்காணிப்பிலும் ஒத்துழைப்பிலும் வேலூர் மறைமாவட்ட திருச்சபை சட்ட வல்லுனர் அருட்தந்தை மத்தியாஸ், அருட்தந்தை ஜான் பாப்டிஸ்ட், அருட்தந்தை மங்கள டேவிட் ஆகியோர், முன்னாள் தலைமை அன்னை அருட்சகோதரி அன்னம்மாள் மற்றும் ஆலோசகர்கள் இணைந்து சட்ட நூல் திருத்தம் செய்கிறார்கள். எமக்கு எல்லா நேரங்களிலும் வழிகளிலும் உதவிக்கரம் நீட்டும் ஏனைய ஆயர்கள், அருட்தந்தையர்கள், உபகாரிகள் மற்றும் தம் பிள்ளைகளை எம் சபைக்கு தந்து உறுதிப்படுத்தும் எம் சகோதரிகளின் பெற்றோர்கள் மற்றும் எம்மோடு இல்லங்களில் நிறுவனங்களில் பணிபுரியும் அனைத்து மக்களையும் இந்த நல்ல பொழுதில் இறைவன் உங்கள் நல்ல உள்ளங்களை நம் நிறை ஆசிரால் நிரப்ப வேண்டும் என்பதே எம் பேராவல். இறுதியாக நமது திருத்தந்தை பிரான்சிஸ் திருத்தந்தையின் இந்திய தூதர் சம்பத்திஸ்தா திகுவாத்ரு, இங்கு வந்திருக்கும் ஆயர் பெருமக்கள், குருக்கள் மற்றும் இறை மக்கள் அனைவருக்கும் நன்றி கூறி எங்கள் மகிழ்ச்சியில் நீங்களும் மகிழ்ந்து இத்திருப்பலியில் பங்கேற்று இறைவனுக்கு நன்றி கூற அன்புடன் இந்த நேரத்தில் அழைக்கிறோம். இறைவனுக்கு நன்றி செலுத்தும் இத்தருணத்தில் இயேசுவின் திரு இருதய சகோதரிகளின் மகிழ்ச்சியில் நாம் அனைவரும் பங்கு பெற்று ஆண்டவனுக்கு நன்றி செலுத்த நடனத்தின் மூலம் நம்மை வரவேற்க வருகிறார்கள்.